வெண்டைக்காய் பொரியல் நீங்க பல தடவை பண்ணிருப்பீங்க. ஆனா எப்பயாவது ஸ்பெஷலா, டிஃபரெண்ட்டா வெண்டைக்காவ ட்ரை பண்ணணும்னா, இந்த கிரிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரைய ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இதுல வெண்டைக்காய ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சீக்ரெட் ட்விஸ்டும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போங்க. வீடியோவோட கடைசியில உங்களுக்காக இன்கிரிடியன்ட் லிஸ்டும் போட்டிருக்கோம். இப்ப வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி கிரிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரை பண்றதுன்னு. வெண்டைக்காய நீல வாக்குல 4ஆ கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரொம்ப நீளமான வெண்டைக்காயா இருந்தா, அத குறுக்காலையும் 2ஆ கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸஸும் ஒரே ஹைட்ல இருக்க மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரை பண்றப்போ ஈஸியா இருக்கும். வெண்டைக்காயில போடுற மசாலாவுக்கு மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் போடுங்க. இல்லன்னா பரவால்ல. தனியா பொடி 1 டீஸ்பூன். எப்படி சிம்பிளா கரம் மசாலா பண்றதுன்னு இந்த சேனல்ல ஒரு ரெசிபி இருக்கு. மேல கார்ட்ஸ்ல வரும். அத வேணா பாருங்க. நீங்க ஈஸியா வீட்லயே குயிக்கா கரம் மசாலா பண்ணிடலாம். இது இல்லாம நமக்கு அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன் ஸ்டார்ச் 1 டேபிள் ஸ்பூன். இது 3ம் தேவை இந்த வெண்டைக்காயில போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு. இப்போ இந்த எல்லா மசாலாவையும், மாவையும் நம்ம வெண்டைக்காயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது அந்த வெண்டைக்காயில ஒட்டிக்கிற அளவுக்கு தண்ணி தெளிச்சு பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு தேவையான எல்லா பொருட்களோட லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணுங்க. வாணல்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்றதுல 2 விதம் இருக்கு. இப்ப நம்ம காமிச்ச மாதிரி பச்சையான வெண்டைக்காயில மசாலாவை மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா கருகாம வெண்டைக்காயும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு லைட்டா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இன்னொரு ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயை பச்சையாவே முக்கால் வாசி வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி இன்னொரு தடவை செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். நாங்க இங்க ஒரு தடவை ஃப்ரை பண்ற மெத்தட் தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 தடவை கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணதுனாங்க ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வரப்போகுது ரெசிபில. என்னடா வெண்டைக்காய் ஃப்ரைல ட்விஸ்ட்னா அது இதுதான். கடையில வாங்கின காரா பூந்தி. இந்த கொர காரா பூந்திய இந்த ஃப்ரையோட சேர்த்துட்டு நீங்க ஒரு சாம்பார் சாதத்துக்கோ இல்லைன்னா ஒரு பிசிபேலா பாத்துக்கோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு நீங்க சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா வா சூப்பரா இருக்கும். சிம்பிளான லஞ்ச் ஆனா ஒரு ஹோட்டல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ வேணும்னா இந்த ட்ரை பண்ணி பாருங்க. இது ஸ்பெஷலான வெண்டைக்காய் ஃப்ரை வித் காரபூந்தி ட்விஸ்ட். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பாவோட சார்பா. நன்றி, வணக்கம், ஹரி கிருஷ்ணா.